இதுதான் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக தமிழ்நாட்டில் செய்த சாதனை. படித்து வேலைக்கு சென்று குடும்பத்தை பார்க்க வேண்டிய இளைஞர்கள் திமுக துண்டும் டி-ஷர்ட்டும் அணிந்து கொண்டு பட்டப்பகலில் அரசு பேருந்தில் கையில் மதுவும் சிகரெட்டுமாக வாழ்வை தொலைத்து வருகின்றனர். இதுவும் ஸ்டாலினின் சாதனையில் தானே சேரும். அதிமுக ஆட்சியில் படிப்படியாக குறைக்கப்பட்ட மதுக்கடைகளை திமுக அரசு கணக்கே இல்லாமல் திறந்து தமிழ்நாட்டையே குடிகார மாநிலமாக மாற்றிவிட்டது. சமீபத்திய தரவுகளின்படி தமிழ்நாட்டில் சுமார் 1.25 கோடி பேர் மதுவுக்கு அடிமையானவர்களாக உள்ளார்கள். மது மட்டுமின்றி கஞ்சா, குட்கா, மெத்தப்பட்டமைன், ஓஜி கஞ்சா எனப்படும் உயர் ரக போதைப் பொருட்கள், போதை ஊசிகள் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் புழங்குகின்றன. பள்ளி கல்லூரி வகுப்பறைகளில் கூட மாணவ மாணவிகள் சர்வசாதாரணமாக மது அருந்தும் அலங்கோல காட்சிகளும் இந்த ஸ்டாலின் ஆட்சியிலேயே அரங்கேறுகிறது. கள்ளக்குறிச்சியில் திமுகவின் இளைஞரணி நிகழ்ச்சியில் பந்தியில் உணவுடன் பீர் பாட்டில் வைக்கப்பட்டதை யாரும் மறந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் செயல்படும் மது ஆலைகள் மற்றும் மதுக்கடைகள் அனைத்தும் பெரும்பாலும் திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளுக்கு சொந்தமானதே. இந்த இளைஞர்களை பார்த்தால் திமுகவின் பிரச்சாரத்தில் இருந்து வருவது போலவே தெரிகிறது. கொள்கை கூட்டம் என கூச்சம் போடும் உதயநிதியே, இப்படி இளம் தலைமுறைக்கு போதையை ஏற்றி பழக்குவதுதான் உங்கள் கொள்கையா என கேட்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். தமிழ்நாட்டு மக்களை மதுவுக்கு அடிமையாக்கி தாங்கள் சொல்லும் பொய்களை மட்டுமே நம்பி கிடக்கும் ஒரு போதை அடிமை தலைமுறையை உருவாக்கி வருகிறது திமுக குடும்பம். இதற்கு மேலும் தமிழகம் வெளிக்காவிட்டால் நாம் பிள்ளைகளின் எதிர்காலம் நாசமாகும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக நீங்கள் கனவு காண்பது போல இருக்க வேண்டும் என்றால் வாக்களிக்கு முன்பு 1 நிமிடம் சிந்தியுங்கள். பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுத்து படிப்பை கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கிய அரசு வேண்டுமா? இல்லை, பள்ளியிலேயே பிள்ளைகளை சீரழித்து மதுவுக்கு அடிமையாக்கி குற்ற செயல்களில் ஈடுபட வைத்து சிறைக்கு அனுப்பும் திமுக ஆட்சி வேண்டுமா என தமிழகம் சீரழிவதும் சீராவதும் உங்கள் கைகளில். சிந்தித்து வாக்களிப்போம்.